தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக மலேசியா புறப்பட்டுச் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. 2 நாள் பயணத்தில் பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகள் வலுப்படுத்தப்படும் என பிரதமர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் வரும் 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு தகவல். பேரவை நிகழ்வுகளை முழுமையாக நேரலை செய்ய விரைவில் நடவடிக்கை என பேட்டி. விருதுநகரில் திமுக இளைஞர் அணி மாநாட்டில் பங்கேற்க சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மதுரை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இன்று மாலை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் முதலமைச்சர் உரை. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்படாததற்கு திமுக கூட்டணி கட்சிகள் கடும் கண்டனம். மாவட்ட தலைநகரங்களில் 12ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தமிழகத்தில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். நாமக்கல் கோழி பண்ணைகளில் மருத்துவ பரிசோதனைக்கு ஏற்பாடு. இனி விரிவான செய்திகள். அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி மலேசியா புறப்பட்டுச் சென்றார். அந்நாட்டில் பிரதமர் மோடி 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். மலேசிய பிரதமர் இப்ராஹிமுடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். மேலும் வர்த்தகம், செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, தனது நண்பர் அன்வர் இப்ராஹிம் அன்பு அழைப்பை ஏற்று மலேசியா செல்வதாகவும் இந்த பயணம் 2 நாடுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசின் 2026-27 நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் வரும் 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அன்றைய தினம் அலுவல் ஆய்வுக்குழு கூடி பட்ஜெட் கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை முடிவு செய்யும் என்றார். மேலும் பேரவை நிகழ்வுகளை முழுமையாக நேரலை செய்ய வேண்டும் என்பதே முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் முடிவு என்றும் அது குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அப்பாவு தெரிவித்தார். விருதுநகரில் நடைபெறும் இளைஞர் அணி தென் மண்டல நிர்வாகிகள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மதுரை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று மாலை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் முதலமைச்சர் உரை நிகழ்த்துகிறார். இந்த மாநாட்டில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என கண்டனம் தெரிவித்துள்ள திமுக கூட்டணி கட்சிகள் வரும் 12ஆம் தேதி போராட்டம் அறிவித்துள்ளன. மாவட்ட தலைநகரங்கள், மாநகராட்சி, நகராட்சிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு 1% கூட நிதி ஒதுக்கவில்லை என்றும், திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்றும், இதற்கு அதிமுகவும் துணை போவதாக திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து சீமான் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை வடபழனியில் உள்ள ஹோட்டலில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வரும் சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அறிவித்துள்ள சீமான் வேட்பாளர்களையும் அறிவித்திருக்கிறார். இதனிடையே இறுதி அறிவிப்பினை திருச்சி மாநாட்டில் அறிவிக்க அவர் முடிவு செய்திருக்கிறார். எனவே இதுகுறித்து சீமான் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஊழலை பற்றி பேச விஜய்க்கு தகுதி இல்லை என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். முளைத்து 3 இலை விடுவதற்கு முன்பே விஜய் ஊழல் புகாரில் சிக்கியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விஜய் நேர்மையாளராக இருந்தால் ஒவ்வொரு படத்திற்கு வாங்கும் சம்பளம் குறித்து வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். கரூர் துயரம், ஜனநாயகன் பட சிக்கல், வருமான வரி ஏய்ப்பு உள்ளிட்ட புகார்களில் சிக்கியுள்ள விஜய்க்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். மகளிர் உரிமை தொகை குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஒரு குடும்பத்தில் தாய், மகள் என அனைத்து தரப்பினரும் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுவதாக தெரிவித்திருக்கிறார். கட்டணம் இல்லாத பயணம் அறிவிக்கப்பட்டதால் போகும் இடத்தை கூட சொல்லாமல் பெண்கள் பேருந்தில் ஏறி செல்வதாகவும் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இறந்து கிடந்த சில காகங்களுக்கு பறவை காய்ச்சல் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நாமக்கல்லில் உள்ள கோழி பண்ணைகளில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. மருந்துகள் தெளிப்பது, கோழிகளை சோதனை செய்வது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
அரசு ஊழியர்களுக்கு திமுக அரசு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அரசு ஊழியர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அண்மையில் அறிவித்தது. இதற்கு அரசு ஊழியர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். முதலமைச்சருக்கு விழா நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அரசு கண்துடைப்பு நாடகம் செய்வதாக சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். இதுபோன்ற நாடகங்களால் உண்மையை மறைத்துவிட முடியாது என்று கூறியுள்ள அன்புமணி, வரும் தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்.